Hi friends, இது உங்கள் இடைவேளை சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரேண்டமாக சில ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ஒவ்வொரு குழந்தையை பெற்று வளர்க்குறது எவ்வளோ வீட்டில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ குழந்தை பிறகுன்னு தெரியுமா? 4 குழந்தைங்க பிறகுது. ஆமாம், ஒரு செகண்டுக்கு இந்த உலகத்தில் 4 குழந்தைங்க. ஒரு நிமிஷத்துக்கு 250 குழந்தைங்க. ஒரு மணி நேரத்துக்கு 15,000 குழந்தைங்க. ஒரு நாளைக்கு 3,60,000 குழந்தைங்க பிறகுது. ஃபஸ்ட்டு என்னாலே நம்ப முடியல, ஆனால் அதுதான் உண்மை. இப்போ அடுத்து ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் உயரமாகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸ்கிப்பிங், யோகா, இன்னும் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உங்களோட அதிகபட்ச உயரமே 5 அடி 1.8 அங்குலம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்தோனேஷியா மக்களோட அதிகபட்ச உயரமே இவ்வளோ தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது ஃபேக்ட். நம்ம எல்லாத்துக்கும் கடலில் போய் குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம தான் கடலை அதிகமாக அசுத்தம் பண்ணுறதும் நம்ம தான். ஆனால் அந்த கடலை சுத்தம் பண்ணுற வேலையை ஒருத்தர் செய்கிறாரு. அவர் தான் சிப்பி பாறை. ஒரு சிப்பி பாறை ஒரு நாளைக்கு 189 லிட்டர் தண்ணியை சுத்திகரிக்குதான். ஆனால் இப்போ அந்த சிப்பி பாறையே அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, மேரிலேண்ட் பல்கலைக்கழகம் 330 ஏக்கரில் சிப்பி பாறையை வளர்த்துருக்காங்க. அந்த சிப்பி பாறையில் மட்டும் 1 பில்லியனுக்கு மேலே சிப்பிகள் இருக்கான். அந்த மேரிலேண்ட் பல்கலைக்கழகம் யூஎஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது ஃபேக்ட்ஸ். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடச்சின்னு தெரியுமா? ஆகஸ்ட் 15, 1947. ஆனால் 2011 தான் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதுதான் சவுத் ஜூடான். இந்த நாட்டுக்கு ஜூலை 9, 2011 தான் சுதந்திரம் கிடச்சிது. அதனாலே இந்த நாட்டை ரொம்ப யங்கான நாடு, இளமையான நாடு அப்படின்னு இந்த நாட்டை குறிப்பிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது ஃபேக்ட். உலகத்திலேயே நீளமான பேர் கொண்ட ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆக்சுவலி அந்த ஊர் நியூசிலாண்டில் இருக்குது. அதில் மொத்தம் 85 லெட்டர்ஸ் இருக்குது அந்த ஊர் பேருக்கு. அதை என்னால் படிக்க முடியல, கீழே கொடுக்குறேன், நீங்களே பார்த்துக்குங்க. நம்ம பார்க்க போகிறது 6வது ஃபேக்ட். இதில் தூரத்தை நம்ம கிலோமீட்டரில் சொல்லுவோம், அப்படிலாம் மீட்டரில் சொல்லுவோம். அதாவது கிலோமீட்டர், மீட்டர், கிலோகிராம், லிட்டர்ஸ் இதெல்லாமே மெட்ரிக் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ரிக் யூனிட்ஸை பயன்படுத்தாத 3 நாடுகள் இருக்குது. அது என்னதுன்னா, மெட்ரிக் யூனிட்ஸை பயன்படுத்தாத 3 நாடுகள் இருக்குது. அது என்னன்னா, மியான்மர், லிபியா, யூஎஸ். இந்த 3 நாட்டிலையும் மெட்ரிக் யூனிட்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க அதுக்காக வேறு ஒரு யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது ஃபேக்ட். இந்த உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. அதே போல் அதிகமான முதியோர்கள் ஜப்பானில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த உலக மக்கள் தொகையில் மொத்தமாக எத்தனை சதவீதம் பேர் முதியோர்கள் இருக்காங்க? 12.3% பேர் முதியோர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது ஃபேக்ட். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே யோசிப்பீங்க. தலைக்கு மேலே ஒரு 100 யானை இருந்தால் நீங்கள் வெளியே போவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்களா? நானும் போக மாட்டேன். ஆனால் இந்த மேக கூட்டத்தோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 யானையோட வெயிட்டுக்கு மேலே இருக்குமா. அதாவது 498 டன்னுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 7 வகையான மேகங்கள் இருக்குது. அதில் ஒரு வகையான மேகத்தோட வெயிட்டு தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9வது ஃபேக்ட். நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு நிறம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? என்னடா சொல்கிற, காற்றுக்கு நிறம் இருக்கா? இல்லை, காற்றுக்கு நிறம் இல்லை. ஆனால் ஆக்சிஜன் திரவமாக மாறினா அதுக்கு நிறம் உண்டு. அது வெளிர் நீல நிறத்தில் இருக்குமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது, அதாவது லாஸ்ட் ஃபேக்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப குளிரான இடம் அண்டார்டிகா. அது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். ஆனால் இது வரைக்கும் அங்கே மனுஷனால் அளக்கப்பட்ட அதிகபட்சம் குளிர் எவ்வளோன்னு தெரியுமா? -62 டிகிரி செல்சியஸ். அது வரைக்கும் தான் அளந்துருக்காங்க இது வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். ஓகே, பாய்.